சொமண்ண எந்திரிங்க. சொமண்ண ஒரு நல்ல கொசு வலையா வாங்கணும்டா. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அதுக்கு அவசியம் இல்லைண்ணே. இதை வெட்ட வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க தைரியமா கீழே வாங்க. ஒரு வழியாக தான் எடுத்துக்கொண்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள்ள மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் தனி ஒரு மனிதராக போராடி இயற்கையை காத்து வெற்றி கண்டுள்ளார். அவருடைய முயற்சிக்கும் போராட்டங்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சோமனுடன் ஓரிரு வார்த்தைகளை கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது புரியுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. சார் ஒரு நிமிஷம். இங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க? மரத்தை வெட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. ஆனால் 2-3 ஜென்ரேஷன் தேவைப்படுங்க இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு. எப்போவுமே இயற்கையோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற சாதாரண மனுஷன் தான் நான் இந்த மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஆனால் யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவேங்க. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனையை தனி மனிதனா போராடி ஜெயிச்சிருக்காரு. இந்த பாவாடையையும் துவைச்சிரு. சாரி, பாவாடை, பிளவுஸு, வேட்டி. எதுக்குமா இவ்வளோ போட்டு சுற்றிட்டு இருக்க? பேசாம சிம்பிளாக ஒரு நைட்டி போட்டுக்கலாம்ல. சரி, நாளையில இருந்து நைட்டியே போட்டுக்கிறேன். அப்படியே உனக்கும் ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துடுறேன். நீயும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டி இருக்காதுல்ல. சரி, ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஃபோன் இடமா போமா. பாவாடை வேற துவைக்கணும். ஹலோ, யாரு? இது சோமன் சாரோட வீடு தானே? இது என்னோட வீடு. அவன் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு தான். நீ யாருமா? நான் சோமன் சாரோட ஒரு ஃபேன். அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஐயோ, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. வேலை முடிஞ்சதும் கால் பண்ண சொல்லவா? ஓ அப்படியா? அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா? அதுதான் நல்லது. அவன் துணி துவைச்சிட்டு இருக்கான். டேய், உன் ஃபேனுன்னு ஒரு பொண்ணு கால் பண்ணா. என்ன? ஐயோ, என்ன கூப்பிட வேண்டியதானம்மா? எதுக்கு ஃபோன் பண்ணான்லாம் தெரியாது. திரும்ப கூப்பிடுறேன்னு தான் சொன்னான். ஹலோ. ஹலோ, சோமன் சார் தானே? ஹலோ. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது நான் ஜபார் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கினேன். நல்ல விஷயம்தான். என்ன? இல்லை, நீங்கள் ஆஃபீஸுக்கு கால் பண்ணீங்கன்னா சன்னி தான் ஃபோன் எடுப்பான். ஆமாம், அவ்வளோ நல்லவன் கிடையாது. ஓஹோ, அப்போ என் மேலே கொஞ்சம் பொசசிவ்னஸ்லாம் இருக்கு. பொசசிவ்னஸா? எனக்கு உங்கள் பேர் கூட தெரியாது. உண்மையா சொல்லுங்க, நீங்க என் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க தானே? இல்லை. இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடும். சரி, இப்பயாவது பேர் சொல்லுங்க. ஷாலினி. ஷாலினி. பேபி ஷாலினியா? பேபி இல்லாத ஷாலினி. அபிட்ஸு அப்புறம் சுருட்டப்புழு, இது ரெண்டும் தான் தென்னை மரத்தோட பரம விரோதி. சார், இதெல்லாம் செடிங்களுக்கு தானே? இல்ல, சில சமயத்துல தென்னை மரத்துக்கும் அது விரோதியா தான் இருக்கும். அப்படியா? ஆமா. நீ கிளம்பு. கிளம்புன்னு சொல்லு. நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்ல? உங்ககிட்ட மொபைல் இருந்தா நான் எப்ப வேணா கூப்பிடலாமே. மொபைல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஷாலினி. நான் என்ன உங்களை மொபைலை சாப்பிடவா சொன்னேன்? கால் பண்ணி பேசுறதுக்கு தானே. இங்க பாரு ஷாலினி, இந்த மொபைல் யூஸ் பண்றது என் பாலிசிக்கு எதிரானது. நான் வேணா டீட்டெயிலா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பவா? நீங்க அங்க உட்காந்து மெதுவா லெட்டர் எழுதிட்டு இருங்க. நான் நம்ம விஷயத்தை வீட்ல சொல்லிட்டேன். அப்படியா? உங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. சந்தோஷப்பட்டாங்க. தூக்கி போட்டு மெதிக்கல, அவ்வளவுதான். ஏன் அப்படி? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து இயற்கை உணவை மட்டுமே சாப்பிடுற ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா அதான் ஊரே சொல்லுதே நீங்க கொஞ்சம் பைத்தியம்னு. பைத்தியமா? யார் சொன்னது? யார் சொல்லலன்னு கேளுங்க. ஆனா எனக்கு இந்த பைத்தியத்தை தான் பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் என்ன பிரச்சனையா? நம்ம விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா இங்க கத்திட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? என் மாமாக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். சரி, அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம்.
அப்படி யாரும் என்ன வந்து பார்த்துட்டு போக வேணாம். என்னை பார்க்க வர்ற ஒரே ஒருத்தர் அது நீங்களா தான் இருக்கணும். அம்மா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கல்யாணம் பண்ணணும். ஐயோ கடவுளே, என்னோட மஞ்சள். டேய், நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா உன்னோட வாழ்க்கை மட்டும் தான் நாசமா போகும். தேவையில்லாம எதுக்குடா அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்குற? எல்லா அம்மாவும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ மட்டும் ஏம்மா வித்தியாசமா இருக்க? உன்னை கல்யாணம் பண்ண அவங்களுக்கு நாம தான் வரதட்சணை கொடுக்கணும். வரதட்சணை நம்ம கொடுக்கணுமா? என்ன காலையில ஆரம்பிச்சிங்களா? சஜி, அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். பண்ணிட்டு போறான், நல்ல விஷயம் தானே. யாரா அந்த பொண்ணு? ஷாலினி. பார்க்க எப்படி இருக்கும்? நான் என்ன நேர்ல பார்க்கல. கிழிஞ்சது. என்ன மாதிரியே அழகையும் ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிற பொண்ணுதாம்மா ஷாலினி. அதை யாரு பார்த்தா? அவ பேசுனதை வச்சு அப்படிதான் தோணுது. சோமா, இந்த காதலுங்கிறது ஷேர் ஆட்டோல போற மாதிரி எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி இல்லை. ஏரோப்ளேன்ல போற மாதிரி நினைச்சாலே இறங்க முடியாது, செத்துருவோம். என்ன புரியுதா? பாவம் அந்த பொண்ணு. நான் தப்பிச்சேன். கேட்டல? இங்கேயாண்ணா? இங்கதான் எங்கேயோ சொன்னா. ஏய், இந்த வீடுதான். போர்டு இருக்கு பாரு. இந்த போர்டு. டேய், இந்த வீடா? ஆ, இது நம்ம மேஸ்திரி வேலைக்கு வந்த கேட்டரிங் காரோட வீடாச்சேடா. அதேதான். சரி, உள்ள போலாம். ஆ? வாங்க வாங்க போலாம். சீக்கிரம், அவங்கள இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா. நல்லா மொறு மொறு நெடு. ஆ